வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் ரைஸை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் இந்த பிரியாணி. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வெந்து வரட்டும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போது நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் அப்படி தான் சேர்த்துருக்குறேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வணக்கணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. நம்ம இன்றைக்கி பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதே எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். மசாலா எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது குக்கரோட மூடியை இந்த மாதிரி மாற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்துருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. ஸோ 4 டம்ளர் தண்ணி நம்ம வச்சுக்கலாம். சிக்கனுக்காக 1 டம்ளர், மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க.
தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண முடியாது. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது நார்மலாக சாப்பாட்டு அரிசி தாங்க. அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. கரெக்டாக 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஏர் நல்லா போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாதம் ஒன்றோடி ஒன்று ஒட்டாமல் நல்லா உலர்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள், சிக்கனும் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப அழுத்தி கிளறாமல் சைடாக்கில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே வெந்து வந்துருச்சு. நம்மளுடைய சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் தான் சிக்கன் பிரியாணி வைக்கணும்னு இல்லைங்க, நம்ம நார்மல் ரைஸில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.